அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தை அமாவாசை. இந்த ஒரு மந்திரத்தை 51 முறை எழுதுங்கள். நீங்கள் நினைத்தது 5 நாட்கள்லேயே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை அமாவாசை இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறது. மகம் நட்சத்திரத்தில் இந்த நம்ம அமாவாசை அப்படிங்கிறது வருது. மிக மிக விசேஷமானது. இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தாட்சாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷம். இன்னொன்று, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை நம்ம ஆதித்த பகவானின், அதாவது சூரிய பகவானை சாட்சியாக வச்சுத்தான் நம்ம தர்ப்பணம் கொடுப்போம். அப்போ இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரம், அந்த தை மாதம்ங்கிறது தேவர்களுக்கு சூரிய உதயமாகக்கூடிய காலம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முறையாக முன்னோர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த தை அமாவாசையில் ஒரு சில காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. இன்றைய காலத்தில் இந்த நாளில் நம்ம பார்த்திங்கன்னா தொலைதூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. ரொம்ப தூரமாக போகணும் அப்படிங்கிறவங்க நாளைக்கு போங்க, இன்றைக்கி வேண்டாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அசைவம் சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது. இன்றைய தினம் முழுக்க முழுக்க முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் இறை வழிபாட்டையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த நாளில் செய்யக்கூடாது. எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் இந்த நாளில் செய்யக்கூடாது. இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாட்களாகும். இந்த நாட்களில் நம்ம இறை வழிபாட்டை செய்யலாம். முடிந்த வரைக்கும் எல்லாரும் இறை சிந்தனையில் இருங்கள். ரொம்ப விசேஷம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களோ இல்லை கணவன் மனைவிக்கிடையே ஒரு சண்டை சச்சரவு, இது எதையுமே இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடாது. இன்னொன்று, இந்த தை அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழிபாட்டு அனைத்தையும் முடித்துட்டு மாலை நேரத்தில் இறை வழிபாட்டை செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை பெறுங்கள். இந்த தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு எந்த அளவுக்கு மிக மிக உயர்ந்ததோ அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் வேறு நீங்கள் எந்த யாகங்கள் வேள்விகள் பெரிய பெரிய கோவில்களில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது முன்னோர்களுக்குண்டான படையல் போட்டு வழிபாட்டை செய்வது. அடுத்தது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு வழிபாடுகள் செய்வாங்க. இந்த குலதெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அம்மா, எங்கள் குலதெய்வம் அருகில் கிடையாது, ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது, இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், நினச்ச உடனே எங்களால் குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலையே ஒரு குலதெய்வத்தை, நீங்கள் உங்கள் குலதெய்வம் படம் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு கலசம் வச்சு, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சுத்தமான நீரை பிடிச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம், வேப்ப இலை கொத்து, கொஞ்சமாக பூவு, இதை கலசமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையே, இதுதான் இந்த கலசம் தான் உங்களுடைய குலதெய்வம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க. இதில் நீங்கள் குழந்தை பேராக இருக்கலாம், சொந்த வீடு கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், கணவன் மனைவி பிரச்சனை நீங்க வேண்டும், தொழிலில் முன்னேற்றம் அடையணும், இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு ஒரு A4 ஷீட் ஒன்று வாங்கிக்கோங்க. ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பேனா, பென்சில், மார்க்கர், இதில் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 51 முறை எழுதுங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குலதெய்வதே வசிய வசிய. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குலதெய்வதே வசிய வசிய. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குலதெய்வத்தே வசிய வசிய. இந்த ஒரு மந்திரத்தை 51 முறை நீங்கள் எழுதுங்க. இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான்
பின் பண்ணுறேன். இந்த மந்திரத்தை 51 முறை நீங்கள் எழுதிட்டு அதை அப்படியே அந்த கலசம் வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு முன்பாக வச்சுருங்க. குலதெய்வ படமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். ஏதாவது இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரணும், கூடவே இருந்து நீ தான் நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இது தை அமாவாசை அன்று இந்த ஒரு எளிய வழிபாட்டை நீங்கள் மாலை நேரத்தில் செஞ்சு பாருங்கள். இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாகவும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அம்மா இன்னைக்கு எங்களுக்கு தை அமாவாசை, நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம், கோவிலில் இருக்கிறோம், வீட்டில் இருந்தால் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வழிபாட்டை எல்லாம் செய்யலாம். நாங்கள் வெளியில் இருக்கிறோமே இல்லை உறவினர் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றவங்க நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உங்களுடைய குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 51 முறை எழுதிக்கோங்க. ஒரு A4 ஷீட் ஒன்று வாங்கிக்கோங்க, ஒரு பேனா ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கி இதை எழுதிடுங்க. எழுதி உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அதை அப்படியே வச்சிருங்க. நீங்கள் என்ன நினச்சி எழுதினீங்களோ அந்த விஷயம் நடந்த பின்பு இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்லை எரித்து சாம்பலாக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது 5 நாட்கள்லேயே ஒரு சிலருக்கு நடந்திருக்குதுங்க. நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த குலதெய்வ வழிபாடு நாங்கள் செஞ்ச பிறகு எங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. எந்த ஒரு நம்ம இப்போ இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வோம் இல்லையா, ஆனாலுமே நம்ம குலதெய்வம் தான் நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வம். நம்மளுடைய முன்னோர்கள், அவர்களினுடைய முன்னோர்கள் அப்படின்னு நம்ம வம்சாவளியாக ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. அதுதான் குலதெய்வம். இன்றைய தினம் தை அமாவாசை, முன்னோர்களுக்குரிய நாள். முன்னோர்கள் வழிபட்ட நம் குலதெய்வத்தையும் இந்த அமாவாசை திதியில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன கேட்டாலும் நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறது நடத்தி கொடுக்கும். இந்த ஆடி அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் அவங்க மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருவாங்களாம். மகாலய அமாவாசையில் இருந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்து இந்த தை அமாவாசையில் அவங்க மறுபடியும் பூலோகத்திற்கு போவதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் செய்கிறாங்க, நம்மளையும் நாம் கும்பிட்ட தெய்வத்தையும் அவர்கள் இன்னும் நினைத்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு அவங்க மனமுகந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த தை அமாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. நீங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கணும் அப்படின்னா சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இன்று 51 முறை எழுதி பயன்பெறுங்கள். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.